ஆண்டவர் வெளிச்சம். அவருடைய கையிலிருந்து ஒளிச்சுடர்கள் வருகிறது. ஏன் வியாதிகள் கை பட்டோன்னு போகுதுன்னா அவருடைய கையிலிருந்து ஒளிச்சுடர்கள் வருது. ஏன்னா அவர் அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதே அபிஷேகம் உங்கள் மேல என் மேல இருக்கு. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஒரு கொன்னை வாயுடைய செவிடனை கொண்டு வந்து அவனை சுகமாக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் சொல்லலை, அவன் மேலே கை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஏன் கை வைக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள்? ஏன் அவர் தன்னுடைய கையை அவருக்கு மேலே வைக்கணும் ஏன் வேண்டிக் கொள்கிறார்கள்? இல்லைங்க, அவர் தேவனுடைய குமாரனுங்க, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இயேசுநாதன் நம்ம மேலே கையை வச்சா நல்லதானே. நல்லா கவனிங்க, நீங்கள் அவரை மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன்னு பார்க்குற மாதிரி அன்றைக்கி ஒருத்தவங்க கூட பார்க்கல. எல்லாரும் அன்னைக்கு இருந்த மக்கள் அவர் எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்தாங்க, ஒரு ரபியா பார்த்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடிய ஒரு ரபியா பார்த்தாங்க. ஆனால் அவர் கையை வைக்கிறன்னு மக்கள் விரும்புகிறாங்க. மற்ற ரபிகள் கை வைக்கணும் விரும்பல, இவர் கை வைக்கணும் விரும்புகிறாங்க. ஏன்னா அவர் பண்ண பிரசங்கம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறதுனாரு. எல்லாரும் கண்களுக்குமா என்ன சொன்னார் என்றால், ஐ ஆம் அனாயிண்டட் என்றார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் மேலே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணார். டிக்ளேர் பண்ணுறது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த வசனம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறதுனாரு. அப்புறம் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர் மேலே தேவ ஆவியானவர் இருக்கிறாருன்னு எல்லாரும் நம்புனாங்க. அது மட்டுமல்ல, அவரை தொட்டவர்கள் அல்லது இவர் தொட்டவர் அத்தனை பேர் சுகமானவர்னு செய்தி ஊர் முழுக்க போகுது. சும்மா கை வைக்க சொல்லலைங்க, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அறிந்தார்கள். அறிந்த உடனே அவரை கையை வைக்க சொன்னாங்க. ஆபகுக் திருப்போம், ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம். ஏன் கை வைக்கிறோம்னா கையில் ஒன்றும் கிடையாது, கை மேஜிக் இல்லை. கவனிச்சுட்டு வாங்க, ஏன் கையை வைக்க சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஆபகுக்கு 3:3 தேவன் தேமாலிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. 4 கவனிங்க, அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அப்படின்னா நமக்கு தமிழில் தெரியாது, அதனால தான் சர்ச்சில் வரணும். கிரணங்கள்லாம் என்னன்னு சொல்லுவேன். அங்கேன்னா அவருடைய கரத்தில் அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. அவருடைய பராக்கிரமம் எதுக்குள்ள, அவருடைய வல்லமை எதுக்குள்ள மறைந்திருக்கிறது? கரத்துக்குள்ள. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அது NLT போடுமா? அந்த கிரணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஹீப்ரு வருது ஹைரன், அப்படின்னா ஹார்ன், கொம்பு. ஃப்ளாஸ்க்கு, அந்த ஃப்ளாஸ்க் கண்டெய்னர் ஆஃப் ஆயில், ஸ்ட்ரென்த், அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒன்று கொம்பு, இல்லாட்ட ஆயிலை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு குப்பி. நமக்கு ஃப்ளாஸ்க்குன்னா நம்முடைய வர்றது எவர் சில்வர் அதில் அன்னைக்கு இதெல்லாம் இல்லை. ஆயிலை உள்ளடக்கி இருக்கிற ஒரு குப்பி. NLTயில் போடுமா? அப்புறம் his coming is a brilliant as the sunrise, the rays of light flash from his hands, where his awesome power is hidden. அப்படி தமிழில் உங்களுக்கு அதனால் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு, அவருடைய வருகை சூரிய உதயம் போல் பிரகாசமாய் உள்ளது, அவருடைய கைகளிலிருந்து ஒளி கதிர்கள் பிரகாசிக்கின்றன, அவருடைய அற்புத சக்தி எங்கே மறைந்திருக்கிறது. எங்கே மறைந்து? அவருடைய அற்புத சக்தி எங்கே மறைந்திருக்கிறது? அவருடைய கைகளிலிருந்து ஒளி கதிர்கள் பிரகாசிக்கிறன. எல்லாம் மனதில் வச்சுக்கோங்க. 5வது வசனம், அவருக்கு முன்பாக கொள்ளையினை சென்றதுன்னா டிபாச்சர் ஆகிறது, விலகி போகிறது. அவருக்கு முன்பாக கொள்ளையினை சென்றது, அவர் அடியிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல்
புறப்பட்டது. அவர் அடியிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. இது முதல்ல படித்தது NLT பார்த்தோம் இல்லையா? இப்போ OLT பார்ப்போம். 5ஆம் வசனம். ஏன்னா அவர் சில மக்கள் நினச்சிடுவாங்கன்னா அவருக்கு முன்பாக வியாதி போகுது, அவர் தான் வியாதியை உருவாக்குறார் மாதிரி நினச்சிடக்கூடாது. இது OLT. பிஃபோர் ஹிம் கோஸ் பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய் அவருக்கு முன்பாக போகிறது. அந்த burning flame goes forth at his feet. அவருடைய பாதத்திலிருந்து எரிகிற வெளிச்சம், எரிகிற பந்தம் புறப்படுகிறது இருக்கு. கவனிங்க, ஒரு வசனம் புரியலன்னா ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணும். சங்கீதம் 68 எடுங்க. 2, புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருவுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிந்துவார்கள். மெழுகு அக்கினிக்கு முன் உருவது போல எல்லா துன்மார்க்கமான காரியங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக அழிந்து போகும். அவருடைய ஒளி கதிர்கள், அவருடைய வெளிச்சம் வீசும் பொழுது அந்த இடத்துல இருள், வியாதி, பலவீனம், கொள்ளை நோய் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போயிடும். நைட்டு 1 மணிக்கு கிச்சனுக்கு போயிருக்கீங்க, லைட்டை போட்டோன்னே என்ன பார்ப்பீங்க? கரப்பாம்பூச்சி பார்க்கலாம். அப்படி திகச்சு நிற்கும், தெரியாமல் வந்துட்டோம்டாண்டு சுக்க நிற்கும். இந்த நைட்டு நேரத்திலலாம் விஷ பாம்புகள் வெளியே வரும் தெரியுமா? இந்த கட்டு விரியன், அப்புறம் கண்ணாடி விரியன், லைட் இருந்தால் வராது. நீங்கள் இருட்டில் போது லைட்டை அடிச்சிங்கன்னா அப்படி நின்றும், அது சுருண்டுரும். அப்படியே பாம்பு பிடிக்கிறவன் சொன்னார், இதை ஆண்டவர் வெளிச்சம், அவருடைய கையிலிருந்து ஒளி சுடர்கள் வருகிறது. ஏன் வியாதிகள் கைப்பட்டோன்னா போதுன்னா அவருடைய கையிலிருந்து ஒளி சுடர்கள் வருது. கவனிச்சுட்டு வாங்க. இயேசு சோதனை முடிஞ்சு வெளியே வந்த உடனே அசுத்த ஆவிகள் கதறிச்சு. ஏன் எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர்னு கதறிச்சு. ஏன்னா அவர் அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதே அபிஷேகம் உங்கள் மேலே, என் மேலே இருக்கு. நான் இயேசுநாதரை பற்றி பேசலை. அவர் மேலே எந்த அபிஷேகம் இருந்துச்சோ அதே அனாயிண்டிங், சேம் அனாயிண்டிங் உங்கள் மேலே, என் மேலே இருக்கு. அவருடைய கையில் ஒளி கதிர்கள் வந்துச்சு. கிரணங்கள் அவருடைய கையில் எடுத்து ஒளி கதிர்கள் இருக்கு. அவருடைய சர்வ வல்லமையும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கு. நீங்கள் ஒரு வியாதியஸ்து மேலே கை வைக்கும் போது நீங்கள் வைக்கல, அவர் வைக்கிறார். உங்கள் கை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். நான் சொன்னது புரியுது? நான் வச்சேன், நீங்கள் வைக்கவே இல்லைங்க. உங்கள் கை ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. நீங்கள் கை வைக்கும் பொழுது அவருடைய கரமே அவர் மேலே படுது மாதிரி. அதனால தான் அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்தில் பயன்படுத்தி, இயேசு நாமத்தில் வியாதியே போகும்போது இது உங்கள் கரம் இல்லை, அவருடைய கரமாக மாற்றப்படும். பாசம் என் மேலே கை வைக்கிறதுக்கு யாரும், உங்கள் மேலே நீங்களே கை வைங்க. இயேசு நாமத்தில் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. அவருடைய கரமே உங்களை படுறதுங்க.